Hello guys, so welcome to Cast Infotech. So networking la today என்ன டாபிக் கவர் பண்ண சொல்லி நம்ம பார்க்கலாம். So first வந்து பாத்தீங்கன்னா so previous வீடியோல so இந்த OSI மாடல்ல என்னென்ன கேட்டகரி இருக்கு அதை ஒவ்வொரு கேட்டகரியில என்னென்ன கவர் ஆகும் சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா so OSI மாடல்ல இருந்து நமக்கு 4 லேயர்ஸ் மெர்ஜ் பண்ணாங்க இல்லையா? அதாவது TCP IP மாடல்ல. So அந்த TCP IP மாடல்ல ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. அப்ளிகேஷன் லேயர் தென் டேட்டா ஃப்ளோ லேயர். So அந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன டேட்டா கவர் ஆக போகுது? டேட்டா ஃப்ளோ லேயர்ல என்ன கவர் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு TCP IP மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா OSI மாடல்ல 7 லேயர்ஸ் மாதிரி TCPல வந்து 7 லேயர்ஸ் கிடையாது, 4 லேயர்ஸ் தான். ஸோ அந்த 4 லேயர்ஸ்ல கவர் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க் அண்டு இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்னு கால் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் அப்ளிகேஷன் லேயரில் 3 லேயர் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் லேயரையும் செஷன் லேயரையும் ப்ரெசன்டேஷன் லேயரையும் 3 லேயர் மெர்ஜ் பண்ணி நமக்கு அப்ளிகேஷனில் கொடுத்துட்டாங்க. தென் டேட்டா ஃப்ளோ லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க் அக்சஸ் லேயர்னு கால் பண்ணுவாங்க. இதை வந்து நெட்வொர்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நெட்வொர்க் அக்சஸ் லேயர்னு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் அக்சஸ் லேயரும் இன்டர்நெட் லேயரும் டிரான்ஸ்போர்ட் லேயரும் மூணும் சேர்ந்தது டேட்டா ஃப்ளோ லேயர்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நீங்கள் நெட்வொர்க்கிங் பற்றி கவர் பண்ணணும்னா ஸோ எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.